வந்து எறாவில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா? இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படி வச்சா எறாவை சேர்க்குறோம். எறா ஆட் பண்ணியாச்சு, சேர்த்துக்கலாம். எறாவில் கொஞ்சம் உப்பு தட்டாச்சு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம், சோம்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூனு, சீரகத்தூள் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம கொஞ்சம் வரைக்கும். நேரம் அழகாக பொன்னியமாக வளர்ந்துச்சு. இதை நம்ம எடுத்து இடையை வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது பச்சை மிளகாய் சேர்க்குறோம். இப்போ பொடியாக நறுக்கினா வெங்காயத்துக்குன்னா கேரட்டு பீன்ஸ் சேர்க்குறோம். பீன்ஸ் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு என்ன காய் பிடிக்குதோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் ப்ரொக்கோலி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தக்காளி அப்படியே கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் போட்டு இதை அப்படியே வதக்கணும். கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 1 நிமிஷம் வந்துட்டு பொடியை இருக்குன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கணும். முட்டைக்கோஸ் சேர்த்துலாம் கொஞ்சோண்டு கிரீன் ஆனியன் கொஞ்சம் சேர்க்கலாம். சேர்த்துட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் ஒரு கிண்டு கிண்டுவோம். லைட்டாக அப்படியே கிண்டுவோம். கொஞ்சம் அப்படியே இல்லை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துங்க. சர்க்கரை ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் இந்த கலர் வந்து காய்கறியுடைய கலர் மாறக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு நாங்கள் எறா ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுனால சர்க்கரை சேர்க்கலாம். 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கணுங்க காரத்துக்கு. இதுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு தூள் சேர்க்குறோம். உரிச்சு வச்ச எறாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க என்ன கலர் அப்படியே வாசனை சூப்பராக வருது. உருவையே வடித்து வச்ச சாதத்தை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணணும். எறா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற காரம் சேர்த்துங்க. சில பேர் இல்லாத காடி கூட சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் காடி சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். காடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சோண்டு லெமன்னா ஒரு பாதி மூடி அப்படியே போடக்கூடாது. சும்மா 2-3 ட்ராப்ஸ். அடாடா என்ன சூப்பரான அழகான எறா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.